நெப்போலியன் அப்படின்றவர் 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்போ அந்த வார் நடந்த இடம் எல்லாம் இப்ப வந்துட்டு பில்டிங் எல்லாம் வந்திருக்கும். அந்த உண்மையா நடந்த இடத்துக்கு தேடி தேடி போனாரு. பட் நிறைய இடங்கள்ல பில்டிங் கட்டாங்க. கடைசியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. யுகோஸ்லாவியால உள்ள ஒரு இடத்துல வந்துட்டு இந்த செட் வந்து போடலாம். அந்த இடத்துலயே உண்மையா எங்க வார் நடந்துச்சோ அதே இடத்துலயே வார் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. பட் அங்க என்ன அவர் யோசிச்சாருன்னா, மண்ணு கலரை வந்து யோசிச்சாரு. நிறைய இடத்துல வார் பண்ணிருக்காரு இல்லையா? சோ அவர் வேற ஒரு செட்டையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல உள்ள மண்ணு கலர் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து மூவி எங்க ஷூட் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணியிருந்திருக்காரு. நெப்போலியனுக்கு கீழே மட்டும் அந்த மண்ணு கலர் கூட கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்திருக்காரு. 50,000 சோல்ஜர்ஸ் மட்டும் கூட்டு வந்துட்டா முடிஞ்சிருமா என்ன? 50,000 சோல்ஜர்ஸ்க்கும் ட்ரெஸ் வாங்கணும், நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையுமே அடுத்தடுத்து அவரோட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் காசுல பண்ணிட்டே இருந்திருக்காரு. செட்டு கரெக்டா போட்டு வந்திருக்காங்க, சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. யோசிச்சு வச்சு நிறைய விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு. பட் எம்ஜிஎம் ஸ்டுடியோட ஹெட் வந்து மாறி இருந்திருக்காங்க. அண்ட் எம்ஜிஎம் ஸ்டுடியோக்கு பணம் பத்தல. பணம் இல்லாதப்போ எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்கிற ஒரு மூவிக்கு அவங்களால காசு தர முடியும்? சோ அப்படியே பாதியிலே ஸ்டாப் பண்ணி படத்தை எடுக்கிறது நிப்பாட்டி இருந்திருக்காங்க. பாதியிலேயே ஸ்டாப் ஆன படத்தை ஸ்டான்லி குப்ரிக் மறுபடியும் எடுக்க வைக்க நிறைய ட்ரை பண்ணாரு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பாதியில முடிஞ்சது பாதியாவே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டான்லி குப்ரிக்க பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 7 Minutes Info சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.